சவுதி அரேபியாவில் தொழிலாளர்கள் வேலையை விட்டு நீங்கும் நேரத்தில் அவர்களுக்குரிய போனஸ் கொடுப்பனவுகள் மற்றும் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் பெனிஃபிட் தொடர்பான தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலான நண்பர்கள் கேட்கும் பிரதான கேள்விகளில் இது ஒன்றோ. நாங்கள் 2 ஆண்டுகள் பணியாற்றி விட்டோம், எங்களுக்குரிய சேவை பணம் இருக்கின்றதா என்று கேட்கின்றீர்கள். கண்டிப்பாக அனைவரும் உரித்துடையவர்களாக இருக்கின்றீர்கள். சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் ஊடாக சொல்லப்பட்ட விடயங்களை பார்ப்போம். இதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு போனஸுக்கு தகுதி உடையவர்கள் தொடர்பான விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். அதில் சென்று உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்தால் உங்களுக்குரிய போனஸ் கொடுப்பனவு பற்றிய தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதோடபான விவரங்களையும் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது தொழிலாளர் சட்டம் அடிப்படையில் அந்த செய்திகளை தொடர்ந்து இறுதியில் போனஸ் கொடுப்பனவு தொடர்பான விவரங்களை எப்படி பதிவு செய்வது தொடர்பான தகவல்களையும் பார்ப்போம். முதலாவது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வது சவுதி அரேபியா ராஜ்யத்தில் இருக்கும் முதலாளிகள் பணியாளர்கள் இருவருக்கும் சேவையின் இறுதி பலன்களை பற்றியது. நீங்கள் வேலை செய்யும் முடிவில் நியாயமான இழப்பீட்டை உறுதி செய்வதில் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. பணிக்கொடை கொடுப்பனவுகளுக்கான தகுதி அளவுகோல்கள் குறிப்பிடத்தக்க பங்குகள் வகிக்கின்றது. அதாவது இறுதிக்கட்ட தொகையை பாதிக்கும் காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்கள் ராஜினாமா செய்திருந்தாலோ அல்லது பணிநீக்கம் போன்ற சூழ்நிலைகள் இந்த நன்மைகளை எவ்வாறு பாதிக்கின்றன. சவுதி அரேபியாவில் பணிக்கொடைக்கான தகுதி அளவுகோல்கள் சவுதி அரேபியாவில் சேவையின் இறுதி பலன்களுக்கான தகுதி பெற அப்துல் ரஸாக் சட்ட நிறுவன ஊழியர் தொடர்பான கருத்துக்களை பகிர்கின்றார். ராஜ்ஜியத்தில் தொழிலாளர் சட்டங்களின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டாம். சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் ஊழியரின் பணிக்காலம் 1 வருடத்துக்கு மேல் இருத்தல் வேண்டாம். அவர் பணிக்கொடைக்கு தகுதியுடையவர் என்று சொல்லப்படுகின்றது. பணிக்கொடையின் கணக்கீடு செட்டில்மெண்ட் நேரத்தில் பெறப்பட்ட இறுதி ஊதியத்தின் அடிப்படையிலும் இருக்கின்றது. வேலையின் முதல் நாட்களிலிருந்து கணக்கிடப்பட்ட இறுதி நாள் வரை கணக்கிடப்படும். ஆகவே சவுதி அரேபியாவில் சேவையின் இறுதி பலன்களின் பணி நீக்கத்துக்கான தாக்கங்கள் ஒரு ஊழியரின் சேவை காலத்தை பொறுத்து மாறுபடலாம். 1 வருட சேவையை முடிப்பதற்குள் ஒரு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் கீழ் சேவையின் இறுதி பலன்கள் அதாவது பெனிஃபிட் கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை உங்களுடைய முதலாளி அதற்கு இணங்கினால் அதற்கும் நீங்கள் உரித்துடையவர்கள். இது 1 வருடத்துக்குள் வேலையை விட்டு நீங்கினால் அவர்களுக்குரிய பலன். 1 தொடக்கம் 5 ஆண்டுகள் வரை சேவை காலத்தை கொண்ட ஊழியர்களுக்கு சேவையின் இறுதி பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் வேலை செய்யும் அரை மாத சம்பளமாக இருக்கும். 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை முடித்தவர்கள் சவுதி அரேபியாவின் சேவையின் முழு பலன்களை பெற தகுதியுடையவர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களால் பெறப்பட்ட சேவையின் இறுதி பலன்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளில் நிலையான கணக்கீட்டுக்கான விதிவிலக்குகள் பொருந்தக்கூடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம். சவுதி அரேபியாவில் பணிக்கொடை கணக்கீட்டின் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் 5 ஆண்டுகளுக்கு குறைவான சேவையில் இருக்கும் ஊழியர்கள் பணிக்கொடை ஒவ்வொரு ஆண்டும் அரை மாத சம்பளத்திற்கு சமம். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பணிபுரியும் முழு மாத சம்பளத்தையும் பெறுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர் ஒருவர் கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். அவருடைய மாத சம்பளம் 10,000 ரியால் என்று எடுத்துக்கொள்வோம். முதல் 5 ஆண்டுகளுக்கு அவர் 7 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய மாத சம்பளம் 10,000 ரியால் என்று எடுத்துக்கொள்வோம். முதல் 5 ஆண்டுகளுக்கு 1 மாத சம்பளம் என்றால் 5 தர 10,000 கிட்டத்தட்ட 50,000 ரியால் வருகின்றது. கூடுதலாக 2 ஆண்டுகளுக்கு அரை மாத சம்பளம். அப்படி என்றால் 5,000 ரியால் வரும். அவருடைய முழு சம்பளம் 10,000. அப்படி என்றால் 5,000 ரியால் வரும். 2 ஆண்டுகள் என்றால் 10,000 ரியால். எனவே சட்ட நிறுவனத்தில் பணிபுரியும் இந்த ஊழியருக்கான சேவையின் இறுதி பணிக்கொடையானது முதல் 5 ஆண்டுகளுக்கு சேவைக்கான பணம் 50,000 ரியால், அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 10,000 ரியால், ஆக மொத்தம் 60,000 ரியாலுக்கு உரித்துடையோர். 7 ஆண்டுகள் பணியாற்றிய மருத்துவர் ஒருவருடைய பணி முடிவடையும் நேரத்தில் அவருடைய பெனிஃபிட்டாக காணப்படுகின்றது.
சில நேரத்தில் சில கொடுப்பனவுகள் கணக்கிடப்படும் போது செலுத்தப்படாத விடுமுறைகள் விடுப்பு நாட்கள் பொதுவாக சேவைக்காலத்திலிருந்து விலக்களிக்கப்படுகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டாம். ஆகவே அடுத்தபடியாக இதை எப்படி கணக்கீடு செய்வது தொடர்பான தகவலையும் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்யும் நேரத்தில் இது போன்ற படிவம் வரும். அந்த படிவத்தில் மேல் பணி ஒப்பந்தம் முடிவடையும் பட்சத்தில் பணி முடிவடையும் பணிக்குடையானது பணியாளருக்கு வழங்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பணி ஒப்பந்தத்தின் முடிவில் தொழிலாளிக்கு அதை செலுத்துமாறு சவுதி அரேபியா சட்டமன்ற உறுப்பினர் முதலாளியை கட்டாயப்படுத்துகின்றனர். வேலை ஒப்பந்தம் ஒரு நிலையான கால வரையறையற்ற காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா தொழிலாளர் முறையின் விதிகளின் அடிப்படையில் சேவையின் இறுதிப் பலன் நன்மைக்கான நிலுவைத் திகதி அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்ப்போம். முதலாவதாக காணப்படுகின்றது உங்களுடைய சம்பளம் எவ்வளவு. உங்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு என்பதை முதலில் பதிவிட வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய வேலை ஒப்பந்தம் தொடர்பான தகவலை பதிவிட வேண்டும். அதாவது வேலை ஒப்பந்தம் நிரந்தரமானதா தற்காலிகமானதா என்பதை பதிவிட வேண்டும். மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது உங்களுடைய வேலை ஒப்பந்தம் முடிவடைவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் பதிவீடு செய்ய வேண்டாம். நான்காவதாக இருக்கின்றது எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பதிவிட வேண்டாம். அடுத்தபடியாக எத்தனை மாதங்கள் என்று கொடுக்க வேண்டாம். உதாரணத்துக்கு 2 வருடங்கள் என்றால் 24 மாதங்கள் என்று கொடுக்க வேண்டாம். அதன் அடிப்படையில் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எத்தனை நாட்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் பதிவீடு செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு 1 ஆண்டு என்று எடுத்தால் 365 நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் கணக்கீடுகளை மேற்கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் கால்குலேட் பதிவு செய்தால் உங்களுடைய விடை கீழே வருகின்றது. எக்ஸ்பெக்ட் ரிசீவ் என்று வருகின்றது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன். அதில் சென்று உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து நீங்கள் எவ்வளவத்திற்கு பெனிஃபிட் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் பெனிஃபிட் தகுதியுடையவர்கள் என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். இதற்குரிய தீர்வுகள் இதுதான். இதன் ஊடாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை என்றால் நீதிமன்றங்களூடாக உங்களுடைய நிலுவைத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகின்றோம். நீதிமன்றங்கள் ஊடாக நிலுவைத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய காலப்பகுதி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் வெற்றி பெறுவது நீங்களாகவே இருப்பீர்கள். ஏனென்றால் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஒவ்வொரு நபர்களும் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் பணிக்கொடை தகுதியுடையவர்கள் என்பதை சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் சொல்லி நிற்கின்றது.